தூத்துக்குடி FCI குடோனில் இருந்து திருச்செந்தூர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப குடோனுக்கு ரேஷன் அரிசி ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று புறப்பட்டது. இந்த லாரியை பழைய காயல் அகரத்தை சேர்ந்த பாதாளமுத்து மகன் லிங்கம் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். தொடர்ந்து ஆறுமுகநேரிக்கு லாரி வந்தபோது சாலையில் தாறுமாறாக ஓடி சாலையில் நின்று கொண்டிருந்தவர் மீது மோதிக்கொண்டது. பின்னர் அந்த லாரியானது சண்முகபுரம் ரயில்வே கேட் அருகே வந்தபோது லாரி டயர் அடியில் மரக்கட்டைகளை வைத்து பொதுமக்கள் நிறுத்த முயற்சித்தனர். இருப்பினும் தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து திருச்செந்தூர் நோக்கி வந்த லாரியை போக்குவரத்து போலீசார் சாலையில் பேரிகார்டுகளை வைத்து லாரியை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து ஓட்டுநர் லிங்கத்தையும் லாரியையும் திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் தாலுகா போலீசார் ஓட்டுநர் லிங்கத்திடம் விசாரணை நடத்திய போது அவர் மதுபோதையில் லாரியை இயக்கியது தெரியவந்தது. மேலும் இந்த விபத்தில் சண்முகபுரத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளி சேர்மராஜ் உட்பட 6 பேர் இந்த விபத்தில் காயமடைந்தது தெரியவந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.